வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் பாருங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி, திருவாதிரை களி, விச் வி ஹாவ் டு டூ இட் ஃபார் த திருவாதிரை ஃபெஸ்டிவலுக்கு பண்ண வேண்டியது தான். ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் டெல் யூ ஹவு டு ப்ரிப்பேர் திஸ் இன் அ வெரி ஃபாஸ்ட் வே. ஓகே, இப்போ இந்த திருவாதிரை களியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா. நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கோங்க, பட் அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த கிளாஸ்க்கு ஒரு டம்ளர் அரிசி, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த பயத்தம்பருப்பு. ஓகே, இந்த பயத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸு அரிசி எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள் எந்த மாதிரி வறுத்துருக்கேன்னு. நல்லா பொரியணும், நல்ல கோல்டன் கலர் ஆகணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டா களி குழகுழன்னு ஆகிடும். இந்த மாதிரி வறுத்தாக்க ரொம்ப டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த பயத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன், வாசனையாக இருக்கணும். அதனால தான் இது ரெண்டு வறுத்து வச்சுட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த களிக்கு நல்லா திரிச்சுன்னு வரணும். இட் ஷுடன்ட் பி ஸோ ஃபைன் பவுடர், பட் இட் ஷுட் பி குறை ஆல்சோ. நான் அது எப்படி திரிக்கணும் அப்படிங்கிறத திரிச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிளாஸுக்கு ஒரு அரிசி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அதுக்கு 1.5 கிளாஸு வெல்லம் ஆல்ரெடி எடுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கு 3 கிளாஸு தண்ணி விட போகிறோம். இது ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி அடுப்பில் இந்த பாண்ட்லியில் ஒரு டம்ளர் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டாச்சு. 2 டம்ளர் லேட்டரான் வி கேன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி கொதிக்கிறத நான் இது முதல்ல வெல்லத்தை போட்டு கரைக்க போகிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் மண் இருக்குது, அதனால இந்த ஒரு டம்ளர் கணக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இதையும் திரிச்சின்னு வந்துடலாம். இது கரைஞ்சா போகிறோம். கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி கல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி விட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் இதை எப்படி திரிச்சின்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறைன்னு திரிச்சா போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு களி நல்லா வரும். ஸோ நான் இப்போ பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம திரிச்சின்னு வந்த இந்த அரிசி, இந்த பயத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வாயில் கிடச்சா நல்லாயிருக்கும் நம்ம களி சாப்பிடும்போது. அதையும் திரிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால அதை போட்டிருக்கேன். அடுத்தது இந்த அரிசியும் அதோட போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு ஸ்மால் கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இது சேர்க்க வேண்டிய ஏலக்காய். ஓகே, ஏலக்காய் பொடியும் அதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியும் விடணும். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் அரிசி நம்ம வெல்லம் கரையிறதுக்கு ஒரு டம்ளர் விட்டுட்டேன் இல்லையா. இப்போ இந்த ரிமைனிங் 2 டம்ளர்ஸையும் இப்போ இதோட சேர்க்க போகிறேன். இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி இது நல்லா கலந்துட்டு நான் குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கலந்து ஒரு கிண்டிட்டு அப்புறமா குக்கரில் வச்சிட வேண்டியதான். அதில் ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பியும் தாளித்து கொட்டி லைக் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு இறக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இதுவே நம்ம வெங்கல உருளி அது மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கணும், அடியில் ஒட்டாமல் அப்பப்போ நெய் போட்டு கிண்டி அந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகிடும். அதனால தான் இது ஈஸி மெத்தடு. ஸோ பாருங்கள் இது கலந்தாச்சு. பாருங்கள் இதை குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெடியாக. ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். இது ரெடி ஆகின உடனே என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். பாருங்க, குக்கரில் 2 விசில் வச்சேன். இது நான் டைரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கரில் வைக்கிறதுனா அந்த பாத்திரத்தில் ஒரு போட்டு நீங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் உங்களுக்கு யூஸ்வலாக விடணுமோ அதை விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 விசில் தான் விட்டேன். பாருங்கள் இது நல்லா ஜோராக வெந்துடுத்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாண்ட்லியில் நெய் ஆல்ரெடி விட்டு வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி உங்களுக்கு நெய் வேண்டாம் இது. ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுட்டுருக்கேன். அதுக்கு இந்த முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா முதல்ல வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வெந்து வச்சுருக்கிற இந்த களியை அதோட சேர்க்கணும். பாருங்கள் முந்திரி பருப்பு செவந்துருக்கு. நான் இப்போ இது கூட வெந்ததை ஆட் பண்ணுறேன்.
பாருங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு, நெய் போட்டு சூப்பராக கலந்தாச்சு. இதை வந்து இனிமே இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, நம்ம களி ரெடி ஆகிடுது. ஸோ எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட்ஸ் வெரி வெரி ஈஸி மெத்தட். ஸ்பெஷலி பீப்புள் தோஸ் ஆர் கோயிங் ஃபார் ஒர்க் அண்ட் ஆல், இட் வில் பி வெரி ஈஸி. ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டா ரெடி ஆகிடும். அப்புறம் ஜஸ்ட்டு நம்ம நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு இறக்க வேண்டியதான். ஆக்சுவலி திருவாதிரைக்கு இந்த களியும் ஒரு கூட்டம், எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு கூட்டம் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டு ஆஃபர் இட் டு த காட், சிவனுக்கு. அந்த கூட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டும் ஒன்றா போடும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி லாங் வீடியோ, இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கவர் தட். அதனால அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Please look into that and make use of it. I hope you like this easy recipe, and please try it and enjoy it. I'll meet you in the next lovely video. Bye bye.